ஸ்பைரோலினா அதாவது சுருள் பாசியை வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் டெய்லி பேசிஸ்ல அவங்களோட புரோட்டீன் நீட்ஸ்க்காக வந்து சாப்பிடலாம் அப்படின்னு இப்ப ட்ரெண்டிங்கா நிறைய பேர் வந்து சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நீங்க கூட வந்தனா அந்த மாதிரி சாப்பிடலாம்னு ரெடியா இருக்கலாம். ஆக்சுவலி ஸ்பைரோலினா வந்து வெயிட் லாஸ் பண்றப்ப புரோட்டீன்காக வந்து சாப்பிடலாமா அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ப்ராப்பரான கோச்சிங்கும் கைடன்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. நாங்க உங்களோட ஐடியல் வெயிட்டை ரீச் பண்றதுக்கு கோச் பண்ணி ஹெல்ப் பண்றோம். ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். 100 கிராம் ஸ்பைரோலினா நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 55% இருந்து 70% புரோட்டீன் வந்திருக்கு. அதாவது நீங்க 100 கிராம் வந்து ஸ்பைரோலினா சாப்பிட்டீங்கன்னா அதுல 55 கிராம்ல இருந்து 70 கிராம் புரோட்டீன் வரைக்கும் இருக்கு. இதுல புரோட்டீன் மட்டுமே வந்து கிடையாது, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் வந்திருக்கு, அயன், விட்டமின் பி, மெக்னீசியம், இது மட்டும் இல்லாம நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல வந்து இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கே கோச், அப்ப டெய்லி பேசிஸ்ல ஒரு 100 கிராம் வந்து இந்த ஸ்பைரோலினா வந்து சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா அங்கதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஸ்பைரோலினா வந்து சாப்பிடலாம்னா கிட்டத்தட்ட 2 கிராம்ல இருந்து 10 கிராம் மட்டும் தான் வந்து சாப்பிடணும். இதுதான் ஒரு நாளைக்கான டோசேஜ். அப்ப இந்த 2 கிராம்ல இருந்து 10 கிராம் ஒரு நாளைக்கு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 3 கிராம்ல இருந்து 6 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கோச் இவ்வளவு விஷயங்கள் வந்து நல்லதா சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்து இந்த 2 கிராம்ல இருந்து 10 கிராம் மட்டும் சாப்பிடணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி புரோட்டீன் மட்டும் வந்து கிடையாது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு, இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குன்னு வரும்போது நீங்க இந்த புரோட்டீன் நீட்ஸ்க்காக நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட விட்டமின்ஸ், மினரல்ஸ் டாக்ஸிசிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிடும். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த சுருள் பாசி வந்து கடல்ல இருந்து எடுக்கிறதுனால இதுல அதிகமான மெர்க்குரி, லெட் அப்படின்ற மெட்டல் வந்து இருக்கு. சோ இதை டைரக்டெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட முடியாது. சப்ளிமெண்ட் ஃபார்மேட்ல வந்து மார்க்கெட்ஸ்ல வந்து இருக்கு. கரெக்டான சப்ளிமெண்ட், சேஃப்டியான சப்ளிமெண்ட் பார்த்து நீங்க வந்து தாராளமா வாங்கி சாப்பிடலாம். ஆனா இதை ஒரு நியூட்ரியன்ஸ் நீடுக்காகவும் பிளான்ட் பேஸ்ட்ல இருந்து ஒரு கம்ப்ளீட்டான புரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ற மாதிரி நினைச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க வந்து சாப்பிடலாமே தவிர்த்து மற்றபடி ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் சோர்ஸ் எல்லாத்தையுமே இந்த சுருள் பாசில இருந்து உங்களால சாப்பிட முடியாது.